பழனி பொள்ளாச்சிக்கு முதல் வடக்கு ரயில், அதுவும் அம்ரித் பாரத் கொடுத்துருக்காங்க. ஹாய் கைஸ், மற்றும் ஒரு அம்ரித் பாரத்துக்கான நேரம். இன்னொரு அம்ரித் பாரத் கொடுத்துருக்காங்க ரொம்ப தூரத்தில் இருந்து தமிழ்நாடுக்கு. இல்லை, இந்த வாட்டி ஒரு சின்ன சேஞ்சு, தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப தூரத்துக்கு. ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாடுலேருந்து சதர்ன் ரயில்வேஸில் இருந்து ஆப்ரேட் பண்ணுற அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதில் மொத்தம் 3 வந்து தமிழ்நாடுக்கு வருது. ஒன்று வந்து சாந்திராகாச்சி தாம்பரம் அம்ரித் பாரத், இன்னொன்று வந்து நியூ ஜல்பாய்குரி திருச்சிராப்பள்ளி அம்ரித் பாரத், இன்னொன்று 3வது நம்ம ட்ரை பண்ண போகிறது நியூ ஜல்பாய்குரி டு நாகர்கோயில் அம்ரித் பாரத். இது ஒரு சூப்பரான ஒரு அம்ரித் பாரத். ஏன்னா போகக்கூடிய ரூட் அப்படி, தமிழ்நாட்டில் கவர் பண்ண போகிற ரூட் அப்படி. ஸோ இன்றைக்கி ஜேர்னியில், இன்றைக்கி வ்ளாகில் அது எந்தெந்த மாதிரி ரூட்டோ வழியாக போகுது, அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இனாக்ரல் ஃபஸ்ட் டே சர்வீஸ்லேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது தமிழ்நாடுக்கு இன்றைக்கி தான் அந்த ட்ரெயின் வருது. இவ்வளோ நாள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நியூ ஜல்பாய்குரியில் கிளம்பி இன்றைக்கி தான் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகி சேலம் ஜங்ஷன் வரப்போகுது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து சேலம் ஜங்ஷன். சேலமில் இருந்து நம்ம வ்ளாகை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேலமில் இருந்து நாகர்கோயில் வரைக்கும் இன்னைக்கு அந்த அம்ரித் பாரத்தில் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சேலம் ஜங்ஷன்லேருந்து இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இது முதல் தடவை கிடையாது. ஆனால் அந்த வ்ளாக்கான ஸ்டார்டிங் சேலம் ஜங்ஷன்லேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு. இந்த ஜல்பாய்குரி டு நாகர்கோயில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸோட ரெகுலர் டைமிங் வந்து வேறு, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஜேர்னி டைமிங் வேறு. ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து அந்த இனாக்ரல் ஸ்பெஷலில். ஸோ இனாக்ரல் ஸ்பெஷலுக்கு தனி டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் டேபிள் படி தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெகுலர் டைமிங் என்ன, ஆக்சுவல் டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத வந்து போக போக நம்ம பார்ப்போம். அண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இனாகரல் டைம் டேபிள் படி அந்த வண்டி ரன் ஆகலை. அவ்வளோ டிலேயில் ரன் ஆகுது. அங்கேருந்து ஆரம்பித்ததுலேருந்தே டிலேயில் தான் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இங்கே காலையில் வந்து இன்னும் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. காலையில் சேலம் ஜங்ஷனுக்கு 7 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஒரு 6.5 hours டிலேவாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் வந்து செக் பண்ண ஆப்பில் மொரப்பூர் தாண்டி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஜல்பாய்குரி நாகர்கோயில் அம்ரித் பாரத் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இந்த போர்டில் இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து ரெகுலர் ட்ரெயின்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனு. நம்மளது வந்து இனாகரல் ஸ்பெஷலில். ஸோ ஸ்பெஷல் நம்பரிங்கோட தான் வரும். 0ல் ஆரம்பிக்கும். அது கொல்லம் சார்லாப்பள்ளி சபரிமலை ஸ்பெஷலு. மற்றபடி நம்ம வண்டி எதுவும் இல்லை. நம்ம வண்டி கோயம்புத்தூர் வழியாக போய் தான் நாகர்கோயில் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போகுது. அது ஒரு சூப்பரான ஒரு ரூட்டு. ஸோ அந்த கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போக போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து சேலம் ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் 4லேருந்து தான் டிபார்ட் ஆகும். ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். சேலம் ஜங்ஷன்லேருந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற அம்ரித் பாரத் ஜேர்னிக்கான தமிழ்நாடு ரூட்டு பற்றி பார்த்துருவோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாலேருந்து காட்பாடி வந்திருக்குங்க. அந்த ரூட் தெரியும்னு நினைக்கிறேன், திருப்பதி பக்காலா ரூட்டு. ஸோ அந்த ரூட்டில் வந்து காட்பாடி வந்து காட்பாடி தாண்டி காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் ரீச் ஆகிடும். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பொள்ளாச்சி லைன் போகிறோங்க. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோயில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கவர் ஆகிற ரூட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% தமிழ்நாடை கவர் பண்ண மாதிரி இந்த ஒரு அம்ரித் பாரத். அதனால தான் இது வந்து ஒரு ஸ்பெஷலான அம்ரித் பாரத் அப்படின்னு சொல்கிறேன். மீதி மொத்தமாக லான்ச் பண்ண 3 அம்ரித் பாரத் இது வந்து ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இந்த பக்கம் நார்த் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அந்த பக்கம் கடைக்கோடி எண்டு வரைக்கும் நாகர்கோவில் வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. ட்ரெயின் நம்பர் 02603. இது வந்து ஒரு டெம்பரரி நம்பர் இனாகரல் ஸ்பெஷலுக்காக. எப்போ கிளம்பியிருக்கு பாருங்கள். கிளம்பி ஒரு 2 நாள் ஆகுது. ஜனவரி 17 கிளம்புனது. ரங்கபாணியில் கிளம்பியிருக்கு. ரங்கபாணி அப்படிங்கிறது நியூ ஜல்பாய்குரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனு. அங்கேருந்து கிளம்பி இந்த காட்பாடி, ஜோலார்பேட்டை, கருப்பூர் கிட்டே வந்தாச்சுங்க. இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வண்டி வந்துடும். ஃபைனலி நம்ம வந்து மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நாகர்கோயில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் ஏறியாச்சுங்க. ஒரு பெரிய டிலே தான், 6.5 hours டிலேக்கு அப்புறம்.
சேலம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பும் போது என்ன ஒரு பிளாஸ்டான டிபார்ச்சர் பார்த்தீங்களா, செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு பிக்கப்புங்க. அதுதான் ஹைலைட்டு. அம்ரித் பாரத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு WP5 பேக்கில் ஒரு WP5 ரெண்டுமே ஆப்ரேஷனலாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பிக்கப் ஆக்ஷனை நல்லா எடுத்து கொடுக்குது. பார்க்கலாம் என்ன டைமிங்கில் இங்கேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ் போகிறோம்னு. அண்ட் ட்ரெயின் உள்ளே வரும்போதே லோகோ பார்த்தாச்சு. தனியாக வந்து லோகோ ஷார்ட்ஸ் காட்ட முடியல, பட் உள்ளே வரும்போதே நோட் பண்ணிட்டேன். கல்யாண் லோகோ ஷேட்டோடைய WAP5. ஸோ ஃப்ரண்ட்டில் கல்யாண் லோகோ ஷேட் இருக்குன்னா பேக்கும் அதே தான் இருக்கும், பேராக தான் இருக்கும் மோஸ்ட்லி கல்யாண் WAP5. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது அன்ரிசர்வ்ட் கோச்சில் ட்ராவல் பண்ணுறோங்க. அம்ரித் பாரத்னாலே அன்ரிசர்வ்டும் ஸ்லீப்பரும் தானே, ஏசி கோச்சஸே இல்லாத ஏழைகளின் வந்தே பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெயின். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் இப்போ நம்ம அன்ரிசர்வ்டு ஏறி இருக்கோம். அன்ரிசர்வ்ட் கோச் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கடுத்து ஸ்லீப்பர் வழியாக போகும்போது ஸ்லீப்பர் கோச் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அம்ரித் பாரத் 2.2 அப்படின்னு இதை சொல்லுவாங்க. 2.2னா ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் அம்ரித் பாரத். 2025 நவம்பரில் மேனுஃபேக்சர் பண்ண கோச்சஸ் இது. ஸோ அந்த சீட்டுடைய கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கிரே வித் எல்லோ காம்பினேஷனு. அமெனிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அம்ரித் பாரத்தில். இதுக்கு முன்னாடி இந்த 2.2 அம்ரித் பாரத் பார்த்துருக்கோம். இந்த சீட்டிங்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா தீன் தயாளு கோச்சஸ் மாதிரி மேலேயும் குஷனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட்ஸு டைப் சி வரைக்கும் இருக்குது. USB டைப் சி ப்ளக் டைப்பு எல்லாமே இருக்குது. மொபைல் ஹோல்டரும் இந்த வாட்டி கொடுத்துட்டாங்க. ரப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. நான் கூட பிளாஸ்டிக்னு நினச்சேன், பரவாயில்ல. பிளாஸ்டிக்கில் கொடுத்தா உடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரப்பரில் கொடுத்துருக்காங்க, நல்லது. அண்ட் ஹூக்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி 5 கிலோ. அது இந்த ஹூக்குக்கு, அதுக்கு மேலே போட்டால் அப்புறம் அது உடையும். ஸோ அவங்க ஓடுறதே பார்த்தீங்கன்னா பெங்காலியில் தான் ஓடுது. ஏன்னா வரது வந்து நியூ ஜல்பாய்குரியிலேருந்துல வெஸ்ட் பெங்கால்லேருந்து வருது. அண்ட் கேமராஸ் நிறைய இடத்துல இருக்கும் கேமராஸ். அண்ட் அந்த டிஸ்பிளே சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் அம்ரித் பாரத்தில் இந்த டாக் பேக் சிஸ்டம். எமர்ஜென்சி செயினும் இருக்குது, இங்கே புல் பண்ணுறதும் இருக்குது. பட் அதே சமயத்தில் நீங்கள் டாக் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணி ஸ்பீக்கர் மூலிமா டாக் பண்ணிக்கலாம். எல்பிக்கிட்டேயோ இல்லை கார்டுக்கிட்டேயோ பேசிக்கலாம். அண்ட் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரு, டஸ்ட்பின்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து சும்மா வந்து ஸ்டாண்ட் பை மாதிரி கொடுத்துருந்தா தள்ளி 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 குப்பைகள்லாம் கீழே விழுற மாதிரி இருக்கும். பட் நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசன் பெருசாக யூஸ் இல்லை. ஜல்பாய்குரியிலேருந்து கிளம்பி பெருசாக வந்து யூஸ் இல்லாமல் தான் வண்டி வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணல. ஒரு சில பேசஞ்சர்ஸ் மட்டுமே அன்ரிசர்வ்டு யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல். வண்டிக்கான ரெகுலர் ரன் அடுத்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அடுத்த வார நிலைமை என்ன அப்படிங்கிறது, கமர்ஷியல் ரன் ஆகும்போது அது தனியாக காட்டணுங்கிற அவசியமே இல்லை. மக்கள் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அது பயங்கர ஜாம் பேக்டாக தான் இருக்க போகுது. முக்கியமாக இந்த ரூட் வெஸ்ட் பெங்கால் ரூட் வந்து ஹெவிலி டிமாண்டு. ஆல்ரெடி இங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் கவர் பண்ண நிறைய ட்ரெயின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹவுரா ட்ரெயின்ஸ் முக்கியமாக எவ்வளோ ஜாம் பேக்டாக போகும்னு. ஸோ அந்த சைடு இருந்து இங்கே வேலை செய்கிற வர மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் தான். பட் அந்த மக்கள் இந்த ட்ரெயினை எப்படி பார்த்துக்க போகிறாங்கன்னு தெரியல. ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைலு இந்தியன் ஸ்டைலு. நல்லா மேட்லாம் போட்டு நீட்டாகவே இருக்குது. வண்டி வந்து இப்போ ஆக்சுவலி வந்து அந்த 90 to 100 ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு ஸ்பீடு. மிடில் நின்றுட்டு இருக்கேன் நான். இந்த ரெண்டு கோச்சும் கனெக்ட் பண்ணுற அந்த மிடில் போர்ஷனில் நின்றுட்டு இருக்கேன். எந்த ஒரு இதுவும் இல்லை பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹைலைட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற LHP கோச்சஸ் வரைக்குமே நம்ம இந்த மாதிரி வந்து மிட் போர்ஷனில் போய் நின்னோன்னா
பயங்கரமாக ஜர்க் இருக்கும், அது வந்து டேஞ்சரஸ் கூட. பட் இதில் வந்து எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் ஃபுல்லாக சீல் பண்ணியிருப்பாங்க. Your attention please. Train number 02603 Nagarkoil special via Coimbatore, Dindigul Junction, Madurai, Tirunelveli has arrived on platform number 3. ஸோ இந்த ட்ரெயின் கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் கீழே வருது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம சதர்ன் ரயில்வேஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு கோச் தான் இது. 25 அதாவது 2025 மேனுஃபேக்சர் பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெஷ்ஷான அம்ரித் பாரத் ரேக் நின்றுட்டு இருக்குங்க. அதுவும் சதர்ன் ரயில்வேஸ்க்கு ஒதுக்கப்பட்ட அம்ரித் பாரத் தான். சதர்ன் ரயில்வேஸுடைய சேலம் டிவிஷனுக்கு அதை கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் நின்றுட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் இன்னொரு 3-4 டேஸில் அது இனாக்ரேட் ஆக போகுது. கோயம்புத்தூர் டு தன்பாத் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸாக ஆப்ரேட் ஆக போகுது. ட்ரெயின் வந்து டிலேயில் போய்கிட்டு இருக்கான், நிறுத்தி போகிறான், ரொம்ப பேஷன்ஸ் தேவைப்படுது, ரொம்ப கடுப்பாகிட்டு இருக்கான், அந்த மாதிரிலாம் இந்த விலாகில் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து டோட்டலி வந்து இனாக்ரல் விலாகு. ஸோ மெயினாக வந்து எனக்கு அந்த ரூட்டு தான் முக்கியம், பொள்ளாச்சி பழனி ரூட்டு. ஏன்னா அதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயமே, இது வரைக்கும் எந்த ஒரு நார்த் ட்ரெயினும் ரெகுலராக பொள்ளாச்சியையும் பழனியும் கனெக்ட் பண்ணதே கிடையாது. பொள்ளாச்சி பழனி வழியாக போகக்கூடிய ட்ரெயின்ஸ் நிறையா வந்து நம்ம சவுத் இந்தியாவுக்குள்ளேயோ இல்லை தமிழ்நாடுக்குள்ளேயோ இருக்கிற பிளேஸஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ட்ரெயினே ஃபஸ்ட்டு டைமு நியூ ஜல்பாய்குரி, அதாவது அந்த பக்கம் ஈஸ்ட் சைடு, இந்தியாவோட ஈஸ்ட் சைட்லேருந்து அவ்வளோ லாங்லேருந்து வந்து பழனி கனெக்ட் பண்ணுது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த அம்ரித் பாரத்தோடது. செம்ம டெக்கரேஷனோட மாலை அலங்காரத்தோட தான் வண்டி ஜல்பாய்குரியிலேருந்து வந்திருக்கு, சாரி ரங்கபாணிலேருந்து வந்திருக்கு. கலந்து விழுது. ஓகே, ஃப்ரண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, வண்டி வந்து சேலம்குள்ளே வரும்போது அந்த போர்டோட தான் வந்திருக்கு. அந்த நியூ ஜல்பாய்குரி டு நாகர்கோயில் அம்ரித் பாரத்துங்கிற போர்டோட தான் உள்ளே வந்துச்சு. ஸோ இந்த இனாக்ரல் ஜேர்னிக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். நாங்கள் எப்படி டிக்கெட் எடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த ரூட்டில் ஓடக்கூடிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்னால் அது வந்து ஜோக்பானி அம்ரித் பாரத் தான், ஜோக்பானி டு ஈரோடு அம்ரித் பாரத். ஸோ இந்த ரூட்டில் வந்து பழக்கப்பட்டது அம்ரித் பாரத் அப்படிங்கிறது பழக்கப்பட்டதுனால அந்த ஏடிவிஎம் மிஷின்லையும் சரி, ரயில் ஒன் ஆப்லையும் சரி அம்ரித் பாரத்துங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. சேலம்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் மட்டுமே இருந்துச்சு. ஸோ அதனால் சேலம்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் டிக்கெட் எடுத்துட்டோம். 85 ருபீஸ் டிக்கெட்டு ஒருத்தருக்கு சேலம் டு கோயம்புத்தூர் அம்ரித் பாரத்தில். கோயம்புத்தூர் தாண்டி பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் கேட்டகரி காட்டவே கிடையாது. ஏன்னா அந்த ரூட்டில் வந்து ஃபர்ஸ்ட் அம்ரித் பாரத் வரதுனால இன்னும் அப்டேட் பண்ணல, ரயில் ஒன் ஆப்லையும் அப்டேட் பண்ணல, அந்த ஏடிவிஎம் மிஷின்லையும் அப்டேட் பண்ணல. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி டிக்கெட் அந்த ஸ்ட்ரெச்சுக்கு எடுத்துட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் எடுத்திருக்கோம். கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறது. திண்டுக்கல் வரைக்கும் தான் இந்த ஜர்னி ட்ராவல் பண்ண போகிறது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிளான் வந்து நாகர்கோயில் வரைக்கும் பண்ணலான்னு இருந்தது. பட் ஊர் பக்கம் வந்து ஒரு வேலை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால திண்டுக்கல்ல இறங்கி அப்படியே ஊர் பக்கம் போகிறது தான். ஸோ திண்டுக்கல் வரைக்கும் இந்த அம்ரித் பாரத் ஜர்னி இருக்க போகுது. ஸோ ரெண்டு டிக்கெட்டாக நாங்கள் எடுத்திருக்கோம். செலவு அதிகம் தான், பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் தெரியல. ஸோ அதனால தான் இப்படி டிக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ அப்படி டோட்டலாக எங்களுக்கான ஃபேர் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 85 ருபீஸ், கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் 90 ருபீஸ், 90 + 85 175 ருபீஸ் ஆயிருக்கு இந்த ரூட்டில். இப்போ நம்ம அப்ரோச்சிங் திருப்பூர் தாண்டினதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கோச்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
02603 from Raipani to Nagarkovil, Amrit Bharat inaugural special train is on platform number 1. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு மணியில் 02-603 ராய்பானியிலிருந்து நாகர்கோவில் வரை செல்லும் அமிர்த் பாரத் இனாகுரல் ஸ்பெஷல் ட்ரெயின் தலைமை கொண்டு வந்துள்ளது. அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரங்கபாணின்னு தான் பண்ணுறாங்க. பட் அது ஜஸ்ட் இன்றைக்கி ரன்னுக்கு மட்டும்தான். இதோ இந்த இடத்துல நியூ ஜல்பாய்குரின்னு தான் போர்டு இருக்கும். பேக்கில் இருக்கிற அன்ரிசர்வ்லேருந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற அன்ரிசர்வ் கோச்சஸ்க்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்து வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வருது. ஃப்ரண்ட்டில் போனால் ஏதாச்சும் செலிப்ரேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயின் வந்து இங்கே வருது. ஸோ கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸில் செலிப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். இப்போ வந்து ஸ்லீப்பர் ஆன் த வேல நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்லீப்பர் கோச்சில் உட்காரத்துக்கோ ஸ்லீப்பர் கோச்சில் இருக்கிறதுக்கோ நம்மளுக்கு வந்து அக்சஸ் கிடையாது. நம்ம வச்சிருக்கிறது வந்து ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் தான் வச்சிருக்கோம். ஸோ ரூல் படி நம்ம அன்ரிசர்வ் கோச்சில் தான் ட்ராவல் பண்ணுறோம். நான் எப்பவுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த ஸ்லீப்பர் கோச்சில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அன்ரிசர்வ்டுக்கும் ரிசர்வ்டுக்கும் இருக்கிறது இந்த கேங் பாத் லைட்டு தான். அது ஆக்சுவலி லைட்டு கிடையாது. அது வந்து ஒரு ரேடியம் மாதிரி நைட் டைமில் வந்து அது க்ரீன் கலரில் க்ளோ ஆகும். அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸு, இது நம்ம எல்லா ஸ்லீப்பர்லேயுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸ்டெப்ஸ் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதை மட்டும் மாற்றிக்க மாட்டுறாங்க. மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாலிஷ்டாக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா போன வாட்டி நம்ம அந்த ஜோக் பாணிலெலாம் பார்க்கும்போது ரொம்ப இந்த இடம்லாம் ஷார்ப்பாக இருந்துச்சு. லைட்டாக இப்படி தேய்ச்சா கூட அப்படியே சராச்சு விட்ரும். இது கொஞ்சம் பரவாயில்லப்பா, நல்லா ஸ்மூத்தன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வழக்கம் போல் தாங்க லோயர், மிடில், அப்பரில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஃபுட் டேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் டைப்பு தான். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்ஸு கீழே லோவர் பர்த்தை ஒட்டியே இருக்குது. மேலேயும் பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான சி டைப்பு, யூஎஸ்பி ப்ளக் டைப் இருக்குது. அண்டு மொபைல் ஹோல்டர்ஸு, மிரரு, எமர்ஜென்சி செயின். இது என்னது இது? ஓகே, எமர்ஜென்சி செயினுக்காக தான் போட்டிருக்காங்க. ப்ளீஸ் புல் அப் த பேக் ரெஸ்ட் கம்பெட் டியூரிங். இது வந்து இங்கே பாருங்கள், அந்த டியூரிங் 6 AM to 10 PM வந்து உட்கார்ற பேசஞ்சர்ஸ்க்கு இது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அது வந்து ஆக்சுவலி ரூலில் இருக்குது. அதை வந்து நோட் மாதிரியே ஒட்டிட்டாங்க. வேறு இந்த பக்கம் சைடு லோயர், சைடு அப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்னா ப்ளீஸ் புல் அப் த சீட் கம்பெட். அதே தான் போட்டிருக்காங்க. அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் தனியாகவே கொடுத்துட்டாங்க சைடு அப்பருக்கு. நல்லாவே ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நம்ம தேர்ட் ஏசி எக்கனாமிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெருக்கடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதிலலாம் அப்படி கிடையாது. நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. பர்த்தோட பிரெத் இருக்கட்டும், இல்லை இந்த கேங் பாத் ஸ்பேஸ் இருக்கட்டும். கண்டிப்பாக இந்த லாங் போகிற அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்லாம் அன்ரிசர்வ்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் நம்ம மக்கள்கிட்ட. பட் ஸ்லீப்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்லீப்பர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம்னு தோணுது. நான் இது வரைக்கும் வந்து கமர்ஷியல் ரன் ஸ்லீப்பரில் பண்ணதில்லை. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்லீப்பரில் பண்ணதில்லை. மேபி சீக்கிரம் பார்க்கலாம். ஒரு லாங் போகிற அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஏதாச்சும் தமிழ்நாட்டிலேருந்து லாங் போகிற ட்ரெயினில் ஏதாச்சும் கமர்ஷியல் ரன்னு லாங் டிஸ்டன்ஸ்க்கு பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு.
Nagarkoil Amrita Bharat inaugural special train from Rangabadi to Nagarkoil via Pollachi Payani Madurai has arrived on platform number 1. ஹாட் பஃபே கார், அதாவது பேண்ட்ரி காரு டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. நான் ஏசி பேண்ட்ரி கார் இது. பேண்ட்ரி கார், அம்ரித் பாரத் பேண்ட்ரி காருக்குள்ளே இருக்கவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்போடு இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி இல்லாமல் ஒரு கேஜ் மாதிரியான செட்டப்பு. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபயர் இது அலாரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த கேஜில் நின்று சாப்பாடு வாங்குறது ஏதோ ஜெயிலுக்குள்ள வாங்குற மாதிரி இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி செட்டப்புன்னு தெரியல. இது வரைக்கும் நம்ம எந்த ட்ரெயின்லையும் இப்படி பார்த்தது இல்லை. பட் அம்ரித் பாரத்தில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மேபி யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இந்த செட்டப்பை ஒட்டியே இந்த கோச்சோடைய லாஸ்ட்டில் பாய்லரும் இருக்குது. சுடுதண்ணி பாய்லரு. இந்த சுடுதண்ணி தான் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம் டீங்கிற பேரில். இந்த ட்ரெயினில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ரூட்டான அந்த பொள்ளாச்சி பழனி உடுமலைப்பேட்டை அந்த ரூட் வந்து இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் அந்த ரூட்டை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் போகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு 7:30 7:45 தான் ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த சன்செட் டைமில் பழனி பொள்ளாச்சியை சூப்பராக பார்த்துடலாம். வரலாற்றிலேயே முதல் முறைன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். பழனி பொள்ளாச்சிக்கு முதல் வடக்கு வண்டிங்க இது. வடக்கு வண்டின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றது, ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய வண்டிகள், அது ஈஸ்டா இருக்கட்டும், நார்த்தா இருக்கட்டும், இல்ல வெஸ்டா இருக்கட்டும், ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு வண்டி இந்த பொள்ளாச்சி லைனுக்குள்ள வருதுன்னா இதுவே ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்ங்க. ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த பொள்ளாச்சி பழனி லைன்ல தான் வந்து அந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்கும்னு. பட் துளி அளவு கூட இல்லை. பார்க்கலாம், இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் பாக்கி, உடுமலை பழனி. இந்த 2 ஸ்டேஷனில் பார்ப்போம் ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு.
வந்து அவங்க ஊர் வண்டியா இருந்திருந்தா கண்டிப்பா வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அவங்க ஊர் வண்டி நம்ம ஊருக்கு வருது அப்படின்னு சும்மா வீடியோ எடுத்துட்டு அதை வந்து ஒரு vlog-ஆ கவர் பண்ணிட்டு போயிருப்போம். பட் இந்த எதிர்பார்ப்பு ஏன் இருக்குன்னா, நம்ம ஊர் வண்டியா இருக்கு, நம்ம சதர்ன் ரயில்வேஸோட வண்டியா இருக்கு, நம்ம நாகர்கோவில் வண்டியா இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்குமோங்கிற எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கல எந்த ஸ்டேஷன்லயும். அடுத்த 2 ஸ்டேஷன் பாக்கி, அது நடத்தினா சந்தோஷமா இருக்கும். அழகாக ரசிக்கிறதுக்காகவே ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஒரு டிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க, டெம்பரரி ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷனு. பட் இந்த மாதிரி டிஎஸ்ஆர்லாம் என்ஜாய் பண்ணக்கூடியது தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஈவினிங் டைமு சிலு சிலுன்னு காற்று. செலிப்ரேஷன் எதுவுமே இல்லைனாலும் மக்கள்கிட்ட எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா. ஸ்டேஷனுக்குள்ள வண்டி என்ட்ரு ஆகும்போதே அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவங்க ஃபேஸில் தெரியுது. ஏன்னா புது வண்டி இல்லையா. நான் சொல்ல ஆல்ரெடி இந்த ஏரியாவுக்கு, இந்த உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பழனி செக்ஷனுக்கு இப்படி ஒரு வண்டி கிடைச்சதே கிடையாது. ஸோ அவ்வளோ ஆர்வத்தோட அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க. இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க, சரியான ஒரு ஃப்ரேமாக இருக்குங்க. அம்ரித் பாரத் முன்ன பேக்ரவுண்டில் சன்செட்டு. 20603 20604 தான் அஃபிஷியலாக இந்த ஜல்பாய்குரி நாகர்கோவிலுக்கான நம்பரு. ஜல்பாய்குரி டு நாகர்கோவில் 20603 அண்ட் நாகர்கோவில் டு நியூ ஜல்பாய்குரி 20604. டைமிங்ஸ் பார்த்துடலாம். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் வீக்லி அம்ரித் பாரத் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஜல்பாய்குரியிலேருந்து இங்கே வரதை வெனஸ்டே, ஒவ்வொரு வாரமும் வெனஸ்டே கிளம்பும் ஈவினிங் 4:45 டிபார்ட் ஆகும். அதே போல் இந்த பக்கம் நாகர்கோவிலேருந்து ஒவ்வொரு வாரமும் சண்டே கிளம்பும் நைட்டு 11 மணி கிளம்புது. நாகர்கோவிலேருந்து காட்பாடி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சேலம் வந்து 9:30க்கு, அடுத்த நாள் காலையில் 9:30க்கு. அதே போல் காட்பாடி வந்து 12:30க்கு மதியானம் ரீச் ஆகுது. அப்ரோச்சிங் பழனி இந்த அம்ரித் பாரத்துக்கான ஒரு முக்கியமான ஸ்டேஷனாக நான் இதை பார்க்குறேன். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயினும் இந்த ரூட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சேலம்லேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு வேறு ரூட் இருக்குது. கரூர் வழியாகவே ஸ்ட்ரெயிட்டாக போய் திண்டுக்கல் ஜாயின் பண்ண ரூட்லாம் இருக்குது. இல்லை ஈரோடு வந்து திண்டுக்கல் போகிற ரூட்டு கூட இருக்குது. பட் இந்த ரூட்டு மெயினாக கொடுத்ததுக்கு 2 முக்கியமான டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம பார்த்துட்டோம் பொள்ளாச்சி, இன்னொன்று பழனி. பழனி ஸ்டேஷனே வேறு மாதிரி மாறி இருக்குங்க. இங்கேயும் அம்ரித் பாரத் ஸ்கீம்லாம் இருக்குது போல். நீங்களா ஏதாச்சும் செலிப்ரேஷன் பண்ணுங்கப்பா. கூட்டமாக நிற்கிறாங்க, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கையில் மரம்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர். ஃபைனலி முருகன் நம்மளை கைவிடவில்லை, பழனி ஊர் மக்கள் கைவிடவில்லை. ஏதோ சிறப்பாக செய்கிறாங்க. ஃப்ரெண்டில் போய் பார்ப்போம். வேறு என்னங்க எதிர்பார்க்க போகிறோம். ஒரு ட்ரெயின் லவ்வராக
ஒரு ட்ரெயின் ட்ராவல் லவராக வந்து இதை தான் எதிர்பார்ப்போம். அதுவும் ஒரு புது ட்ரெயின் இந்த மாதிரி ரூட்டுக்கெல்லாம் வரும்போது பண்ணாட்டி வேறு எதுக்கு பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஃபைனலி பழனியில் அது நடந்திருக்கு. ஒரு சின்ன செலிப்ரேஷன் தான், பட் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன், என்னடா எதுவுமே பண்ண மாட்றாங்கன்னு. சூப்பர். இங்கே டைமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா கிடச்சிருக்கு. சிக்னல் ரெட்லேயே இருக்கிறதுக்கான காரணம் ஆப்போசிட்டில் வராங்க அமிர்தா வந்துன்னு இருக்கான். வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிளியரன்ஸ் கிடைக்கும். மதுரையிலேருந்து கிளம்பும்போது இவன் ஆட்டம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. அன்ரிசர்வ்டில் ஏறவே முடியாது. இப்போலாம் ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வேறு. அப்ரோச்சிங் நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ட்ரெயினை பற்றி சொல்ல மறந்துட்டேன். மெயின்டெனன்ஸ் எங்கே அப்படிங்கிறது, பிரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. எஸ்ஆரோட வண்டி எஸ்ஆர் கீழே ட்ரிவாண்ட்ரம் டிவிஷனுக்கு கீழே வருது. ஸோ நாகர்கோவில் தான் பிரைமரி மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அங்கே வெனஸ்டே கிளம்பி இங்கே வந்து ஃப்ரைடேவே வந்துருது, திருப்பி வந்து சண்டே தான் கிளம்புது இல்லையா. நடுவில் வந்து ஒரு கேப் இருக்குது, சாட்டர்டே ஒரு நாள் இருக்குது. அதில் வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் முடிச்சிடுறாங்க. இவ்வளோ நேரம் பழனி பொள்ளாச்சிக்கு ஃபர்ஸ்ட் அம்ரித் பாரத் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் திண்டுக்கலுக்கும் இதாங்க ஃபஸ்ட்டு. திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில், இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே இதுதான் முதல் அம்ரித் பாரத். ஃபஸ்ட்டு ஒரு அம்ரித் பாரத் அரைவ் ஆகுது திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு. Passenger can attention please. Train number 4603 Amrit Bharat inaugural train has arrived on platform number 4. அந்த பிக்கப் தாங்க இன்றைக்கும் நான் வந்து ஹைலைட்டாக சொல்லுவேன். ஏன்னா பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு 30 செகண்டில் சரியான ஸ்பீட் அட்டைன் பண்ணியாச்சு. அம்ரித் பாரத்குள்ளே நின்று அம்ரித் பாரத்தோடைய எண்டு கார்டை முடிக்கிறது சிறப்பு இல்லை. செம ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு இன்றைக்கி. ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, என்னடா இவ்வளோ லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கான்னு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ரன் இருக்குது பாருங்கள். சேலம்லேருந்து ஆரம்பித்து திண்டுக்கல் வரைக்குமே சூப்பர் ஒரு ரன்னுங்க. நடுவில் வந்து எந்த ஒரு டிலேவும் கிடையாது. சூப்பரான ஒரு ரன்னு. நடுவில் வந்து கிராசிங்க்கு மட்டும் நிறுத்தணும், இது சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால. அண்ட் ட்ரெயின் சூப்பரான ஒரு ட்ரெயின் கிடச்சிருக்குங்க. நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறத விட அந்த பக்கம் இருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து நிறைய ஒர்க்கர்ஸ் இங்கே வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மெயினான ஒரு ட்ரெயினாக இது இருக்குது. அண்ட் நம்ம இது கண்டிப்பாக நாகர்கோவிலேருந்து காட்பாடி ஸ்ட்ரெச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்லீப்பர் சூப்பராகவே இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ட்ரெயினை ஞாபகம் வச்சுக்கோங்க, வாரத்தில் ஒரு நாள் இது இருக்குது, வாரத்தில் இன்னொரு நாள் வந்து நம்ம திருச்சி நியூ ஜல்பைகுரி அவன் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து சந்திராகாட்சி வண்டிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து அம்ரித் பாரத் நிறையா வந்துட்டு இருக்கு, வரவும் போகுது. அடுத்தும் பார்த்தீங்கன்னா நிறைய இனாகிரேஷன் இருக்குது. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம வ்ளாக்ஸ் மூலியமாக வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேவே நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பயணத்தோடு அவங்க மீட் பண்ணுறேன்.